ஆலயம் என்பது தேவன் வசிக்கின்ற இடம். இப்போ ஆலயம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில் இருந்துதான் இந்த ஐக்கியம், இந்த நதி, இந்த ஜீவனை கொடுக்கின்ற, ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற, செழிப்பை கொடுக்கின்ற, அபிஷேகத்தை கொடுக்கின்ற நதி ஆரம்பமாகின்றது. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அது தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கின்றது. தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்காதவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க விரும்பாதவர்கள் தேவனோடான ஆவியானவரோடான ஐக்கியத்திலே நாங்கள் ஒரு உறவை ஆரம்பிக்காதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அப்போ முதலாவது இந்த ஆவியானவருடைய ஐக்கியத்துக்கான ஆரம்பம் எங்கே என்று பார்த்தோம்னு சொன்னால் அது தேவ பிரசன்னமாக இருக்கின்றது. உமது மதகுகளிலே இறைச்சலான ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்ன ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அது என்னது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகின்றது? பாருங்க, ஒரு ஆழத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் அதை ஆழத்தினால தான் அறிந்து கொள்ள முடியுமா? அப்போ தேவன் எங்களுக்காக வைத்திருக்கின்ற காரியங்கள் ஆழமாக இருக்கின்றது. அந்த ஆழத்தை எங்களுடைய புத்திக்கு புரியாத, எங்களுடைய அறிவுக்கு புரியாத இந்த காரியத்தை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த அவரோடான அந்த உறவில தான் எங்களுடைய கண்கள் காணாதவைகளை, எங்களுடைய காதுகள் கேட்காதவைகளை, எங்களுடைய இருதயம் உணராத காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்போ இந்த தேவ பிரசன்னம் எங்களுடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தின் ஆரம்பமாக இருக்கின்றது. என்னால் எத்தனை பேர் ஃபோன் கொண்டு வந்திருக்கிறீங்க? எல்லாருமே ஃபோன் கொண்டு வந்திருக்கிறீங்க தானே? இப்போ இந்த ஃபோனில் இப்போ ஐஃபோனில் எத்தனை மாடல் வந்திருக்குது? 16 17 16 ஜென்னு சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஐஃபோன் 16 மட்டும் வந்திருக்குது. யார்கிட்டயாவது ஐஃபோன் 10 இருக்கா? எப்படி தூக்கி ஆடுறது? இப்போ ஐஃபோன் 10 இருக்கட்டும், ஐஃபோன் 16 இருக்கட்டும். இப்போ ஐஃபோன் 16க்கு கூட ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஐஃபோன் 10க்கு குறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், பழைய மாடல். இப்போ ஐஃபோன் 15 இருக்கட்டும், ஐஃபோன் 16 இருக்கட்டும், ஐஃபோன் 10 இருக்கட்டும், இந்த 3 ஃபோன்லேயும் பேட்டரியில் சார்ஜ் இருந்தால் தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் செயல்படும் இல்லையா? அப்போ ஏன்னா சொல்கிறேன், அதை மாதிரி தான் நாங்கள் எவ்வளோ அப்கிரேடாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்குள்ளே அந்த சார்ஜ் இருக்க வேண்டும். அந்த சார்ஜ் எங்கே? தேவனுடைய பிரசன்னத்தில் தான் அந்த சார்ஜ் கிடைக்கின்றது. அவர் தான் எங்களை சார்ஜ் பண்ணுகின்றவர். ஏன்? அவர் தான் எங்களுக்கு பலத்தை கொடுக்கின்றவர், அவர் தான் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றவர். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது ஆழத்தை ஆழம் அறிவது போல பரிசுத்த ஆவியானவரை, தேவனை குறித்தான வெளிப்பாடுகளை அவர் அந்த பிரசன்னத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். அந்த பிரசன்னத்திலே நாங்கள் என்னத்தை செய்கின்றோம்? அவருடைய சத்தத்தை கேட்க பழகி கொள்ளுகின்றோம். அவர் தன்னை குறித்து, தன்னுடைய குணாதிசயங்களை குறித்து, அவர் எங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து, அவருடைய சித்தத்தை குறித்து அந்த பிரசன்னத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதான் சங்கீதம் 16வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து உம்முடைய சமூகத்தில். அப்ப அவருடைய சமூகம் என்பது தேவனுடைய பிரசன்னம். அப்ப அவருடைய பிரசன்னத்தில் என்ன கிடைக்கிறதா? எங்களுக்கு பரிபூரண ஆனந்தம் கிடைக்கின்றது. இந்த நாளில் நாங்கள் யூடியூப்பில், ரீல்ஸில், டிக்டாக்ல, இந்த டிவியில் கண்டதில் எல்லாத்துலேயும் கிடைக்காத ஒரு ஆனந்தம் அவருடைய சமூகத்திலே கிடைக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். சங்கீதக்காரனாகிய தாவீது சாதாரணமானவன் அல்ல. அவன் ஒரு ராஜா. அவனுக்கு அரண்மனைகள் இருந்தது, அவனுக்கு மனைவிமார்கள் இருந்தார்கள், எல்லாவற்றையும் அனுபவித்தவன், ஐஸ்வர்யத்தை அறிந்தவன், எல்லாவற்றையும் அனுபவித்து ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் அனுபவித்தவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தான் ஆண்டவரே பரிபூரண ஆனந்தம் இருக்குது என்று சொல்லுகின்றான். உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். அப்ப அந்த ஆனந்தத்தை, அந்த பேரின்பத்தை நானும் நீங்களும் ருசிக்க முடியும். எங்க ருசிக்க முடியும்? அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கும் பொழுது. அவருடைய பிரசன்னம் என்பது ஆலயத்திலே நாங்கள் அவரை துதிக்கும் பொழுது வருகிற காரியம் மட்டுமல்ல.
எங்களுடைய வீடுகளில் நாங்கள் செல்லுகிற இடங்களில் அவருடைய பிரசன்னத்தை எங்களுடைய சரீரத்திலும் எங்களுடைய ஆவியிலும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அதை என்னும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அதில் இன்னொரு காரியத்தையும் அவருடைய சமூகத்தில் அவர் வெளிப்படுத்துகிறாராம். என்னத்தை? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லுகிறார். ஜீவ மார்க்கம் என்றது எங்களுடைய ஜீவனுக்காக, எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கின்றார். அந்த நோக்கத்துக்கு நாங்கள் அடைய வேண்டியதற்கான பாதையை, மார்க்கத்தை அவருடைய சமூகத்தில் தான் அவர் எங்களுக்கு சொல்லித் தருகிறாராம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறது மட்டுமல்ல, அவருடைய சத்தத்தை அவருடைய ஆடுகள் கேட்பது மட்டுமல்ல, அந்த சத்தம் நாங்கள் செல்ல வேண்டிய திசையை, செல்ல வேண்டிய பாதையை எங்களுக்கு அறிவிக்கின்றது. இந்த நாளில் நாங்கள் தொலைந்து போனவர்களாக இருக்கின்றோம், என்ன செய்வதென்று அறியாதவர்களாக இருக்கின்றோம். சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள் எங்களை எதிர்த்து வரும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் சோர்ந்து போகின்றோம் இல்லையா, பயந்து போகின்றோம். அதுக்கு காரணம் என்ன? அவருடைய ஜீவ மார்க்கத்தை அறிந்து அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் தங்கிராதவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம். அப்போ அவருடைய சத்தம் கேட்கிற இடம், எங்களுக்கு டிரெக்ஷன்ஸ் வருகிற இடம். ஒரு செடி எங்கே செழிப்படைகின்றது? அது சூரிய ஒளி இருக்கிற இடத்துல செழிப்படைகிறது இல்லையா, அது கனி கொடுக்கின்றது. அந்த சூரிய ஒளியை எடுத்து விட்டோம்னு சொன்னால் அந்த செடி பட்டு போயிடும் இல்லையா. அதே போல தான் நாங்கள் தேவனுடைய பிரசன்னம் என்கின்ற அந்த கதிருக்கு கீழே நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் செழிப்படைகின்றோம், நாங்கள் கனிகள் கொடுக்கின்றோம். ஏனென்றால் அவருடைய ஜீவ மார்க்கம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய காதுகளிலே நாங்கள் அந்த ஜீவ மார்க்கத்தை கேட்கிறோம் இல்லையா. பாருங்கள், என்ன இந்த காலத்தில் நாங்கள் சரியான அட்வான்ஸான டெக்னாலஜியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. ஆக்சுவலி இந்த யுத்த குறித்து நான் யோசிக்கும் பொழுது அவர்களுடைய எதிர்காலங்கள்லாம் ஒரு பெரிய பெரிய போராட்டங்களுக்குள்ளாலே கலந்து சொல்வார்கள் இல்லையா. I don't know, the young people, we are living in a very advanced world. The technology is changing every day. We are hearing about AI. I don't know whether you guys heard about the Grok 4 AI. Apparently it has the knowledge of a master degree holder in any given subject. So in any given subject, you go and search it, it has the knowledge of a master degree holder. Can you believe in the future, when you guys are going to work or when you're going for your studies, how are you going to differentiate from others? How are you going to stand out from others? How are you going to be unique from others? Because everyone in this world is in the palm of their hands. They're going to have the knowledge of a master degree holder of any given subject. So how are you going to stand out in this world? How are you going to succeed in this world? The only way you're going to succeed and stand out is because your uniqueness is going to be you hear the word of God from Him. Okay? Because AI cannot hear what God has plans for you. இல்லையா, ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சத்தத்தை இந்த செயற்கை அறிவு ஆகிய இந்த ஏஐ கேட்க முடியாது. இந்த ஏஐயில் இப்போ சொல்கிறாங்க ஒரு மாஸ்டர் டிகிரி ஹோல்டருடைய நாலேஜை இந்த ஏஐ இப்போ வச்சுருக்குதான். இப்போ போக போக இது இன்னும் அட்வான்ஸ் ஆக போகிறது. அப்போ இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இந்த நாலேஜ்ங்கிறது, அறிவுன்றது சீப்பாக கையில் கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக வரப்போகின்றது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு காரியம் எங்களுக்கு கிடைக்கின்றது. எங்களை சக்சஸாக, எங்களை ஜெயம் கொள்ள வைக்க போகிறது என்னது? தேவனுடைய சத்தத்தை கேட்கின்ற திறன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னத்திலே அவருக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவருடைய சத்தம், அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் தங்கி இருக்கிறது என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருக்கின்றது. இன்றைய நாளில் நாங்கள் எவ்வளவு நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் செலவழிக்கின்றோம்? ஆண்டவருடைய சத்தம் கேட்பது ஒரு முக்கியமான காரியம் என்று எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம் இல்லையா. நாங்கள் சபைக்கு வருகிறோம், நாங்கள் அடிக்கடி கேட்குற பிரசங்கங்கள், பார்க்குற காரியங்களில் தெரியும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருக்கு காத்திருக்க வேணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் என்று சொல்லி. ஆனால் உண்மையாகவே எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் எவ்வளவு நேரத்தை நாங்கள் செலவழிக்கின்றோம் அதற்காக யோசிச்சு பாருங்க. அனுதின வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு நாங்கள் கொடுக்கின்ற நேரம் காணாது என்று தான் சொல்லணும் இல்லையா. யாராவது இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாமா? இல்லை, நான் ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கின்றேன், ஆண்டவரோடு நான் நல்ல உறவோடு இருக்கின்றேன், நான் போதுமான நேரம் ஆண்டவரோடு செலவழிக்கிறேன் என்று சொல்லி.
அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் இன்றைய நாள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிக்காக அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் காத்திருக்க எங்களை பழக்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அப்போ ஆரம்பம், இந்த ஆவியானவருடையான ஐக்கியத்தின் ஆரம்பம் எங்கேன்னு சொன்னால் அவருடைய பிரசன்னம், அந்த ஆலயத்தில் இருந்து அந்த ஊற்று புறப்படுகிறது. ஏன் இது முக்கியம் என்று சொன்னால், அங்கே எசேக்கியேலை ஆண்டவர் கொண்டு போகின்றார். அந்த ஆரம்பத்தில் இருந்து அந்த நதி எப்படி வளர்கிறது என்பதை அவர் ஒவ்வொரு இடத்திலேயும் காட்டுகின்றார். அந்த ஒவ்வொரு இடமும் என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆவியானவரோடான ஐக்கியத்தை குறிக்கின்றது. அந்த ஒவ்வொரு இடத்திலையும் அவனுடைய அபிஷேகம் பெறுகின்றது. எப்படி ஆரம்பத்தில் ஊற்றில் கொஞ்சம் தண்ணீர், அங்கே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு சிறிய இடத்துல தண்ணீர் ஓடுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் 1000 அடி கடந்து போனோன்னா அது பார்த்தா பெரிய ஒரு ஆறாக போகிறதை நாங்கள் காண்கின்றோம். அப்போ எங்களோட அபிஷேகமும் அப்படித்தான். அவரோடான உறவிலே வளர 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 எங்களுக்கு அவர் கொடுத்த அபிஷேகம், அந்த அதிகாரம் எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறதும் எண்ணம் அதிகமாக இருக்கின்றது.